சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. ஜெயிலர் 2 படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போ வட மாநிலத்தில் நடைபெற்று வருதாம். மேலும் இந்த ஷூட்டிங்கில் ரஜினி மற்றும் ஷாருக் கான் இருக்கிற போர்ஷன்ஸை தான் இப்போ இறுதியாக ஷூட் பண்ணிட்டு வராங்களாம். கூடிய விரைவில் இந்த ஷூட்டிங்கும் முடிஞ்சு படம் ஆகஸ்ட் 14 வெளியாகும் என சொல்லப்படுது. இதற்கிடையில தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்க போகிற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருந்தாங்க. ஆரம்பத்தில் தலைவர் 173 படத்தை சுந்தர்சி தான் டைரக்ட் பண்ண போகிறாரு என கமல்ஹாசனும் ரஜினியும் சேர்ந்து அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. கடைசியில் சுந்தர்சி இந்த படத்திலிருந்து வெளியேறிட்டார். காரணம், இந்த படத்தோட கதை ரஜினிகாந்துக்கு பிடிக்கலையாம். அதனால் கமல்ஹாசனோட பேரில் தான் சுந்தர்சி இந்த படத்திலிருந்து வெளியேறினதாக சொல்லப்படுது. மேலும் கண்டிப்பாக சுந்தர்சி என்ன சொல்லியிருந்தார்னா, மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதில் நான் தலைவரோட இணைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து வெளியேறிட்டார். அதுக்கப்புறமா இந்த படத்தை யார் எடுக்க போகிறாங்க என தீவிரமாக கதை தேர்வில் ஈடுபட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும். கடைசியில் ஒரு வழியாக சிபி சக்கரவர்த்தியை சூஸ் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் பல இயக்குநர்கள் பேர் அடிபட்டாலும் கடைசியில் சிபிக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. மேலும் இந்த படம் ஹாலிவுட் படத்துடைய அவுட்ஃபிட் படக்கதையை பேஸ் பண்ணதா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. கடைசியில் இல்லை, இந்த படம் எதையும் பேஸ் பண்ணது கிடையாது, பியூரா ரஜினிக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தார். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்தான ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ட்ரெய்லரை நாம் ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த ட்ரெய்லரை ஒளிபரப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் முடிவு பண்ணியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் அப்டேட் என்னென்னா, இந்த படம் பாஷா ஸ்டைலில் இருக்க போதாம். அதாவது ரிட்டையர் ஆன ஒரு டெய்லர் தன்னுடைய குடும்பத்துக்கு ஆபத்து வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணி குடும்பத்தை எப்படி காப்பாற்றினார், மேலும் அவருடைய ஃப்ளாஷ்பேக்கில் என்னவா இருந்தார், இதெல்லாம் பேஸ் பண்ணி கமர்ஷியல் ஓரியன்டாக ஃபன் எலமெண்ட்ஸோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்க போகிறாரு. டான் அப்படின்ற படத்தின் மூலமாக 100 கோடியை சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்தாரு. சிவகார்த்திகேயனோட கெரியரும் உச்சத்துக்கு போச்சு. இப்படி ஒரே ஒரு படம் எடுத்தது மூலம் அடுத்ததான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வாய்ப்பையே பெற்றிருக்காரு சிபி சக்கரவர்த்தி. தன்னுடைய கனவு சூப்பர் ஸ்டாரை இயக்கிறது தான் என சொல்லியிருந்தார். அது அவருக்கு நனவாயிடுச்சு. கூடிய விரைவில் இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.